Hello friends, welcome to Hi-Inno. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல bread roll எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கடாய் ஒன்னு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல எண்ணெய் கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதோட ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இந்த மஞ்சள்தூள் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது அப்படிங்கறனால கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தூள் எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சு அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை பொடியை கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம பிரெட்ல வைக்கிற அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பிரெட்டை ரோல் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் வந்து நார்மல் பிரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாண்ட்விச் பிரெட் இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சாண்ட்விச் பிரெட்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி தீத்துருந்த கட்டையில் வச்சுட்டு நல்லா தீத்திக்கோங்க. தீத்துனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு 4 சைடும் இந்த ப்ரௌனாக இருக்கிற அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அது வந்து ரோல் பண்ணும்பொழுது சரியாக ஒட்டாது, அதுக்காக தான் அது. கட் பண்ணதுக்கு அப்புறமா 2 சைடு நல்லா தண்ணி வச்சு நனைச்சி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம ரோல் பண்ணி ஒட்டும்பொழுது 2 சைடு நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி தடவிக்கிறோம். இப்போ நடுவில் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை எடுத்து வச்சுட்டு 2 சைடு நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டியதுதான். சரியா ஒட்டல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. இல்லைன்னா எண்ணெயில போடும்போது உங்களுக்கு பிரெட் தனியாக அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி 2 கார்னர் சைடும் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற நமக்கு பிரெட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரோல் ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா பிரெட் அப்படிங்கிறதுனால போட்ட உடனே உங்களுக்கு அந்த கலர் மாறிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட்டை 2 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா திருப்பி ஈவனாக வேக விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக தவாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு 2 சைடு நல்லா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெட் ரோல் கிடைச்சிடும். அடுப்பு சிம்மில் வச்சு மறந்துடாதீங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற மசாலாவும் உங்களுக்கு வெந்தது தான், மேலே பிரெட் மட்டும்தான் வேகணும். இப்போ 2 சைடும் நல்லா பிரெட் வெந்துடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே இந்த பிரெட் ரோல் ரெடி பண்ணிடலாம். இது சாஸோட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் ரோல் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.